ஹலோ ரோக்ஸ்டார். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஃபுல் எஃபர்ட் போட்டு என் வாய்ஸில் பேசி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு இருக்குது. நீங்கள் கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு தான் வருவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், ஏன் நம்ம கிஷிமோட்டோ நருட்டோவோட பவரை புருட்டோ சீரீஸில் கம்மி பண்ணி வச்சுருக்கான். இதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 என்னென்னா, கிஷிமோட்டோவோட கதையை இந்த மாதிரி பண்ணால். பார்ட் 2 என்னென்னா, இது நருட்டோவோட பவர் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா புருட்டோ சீரீஸில். பார்ட் 3 என்னென்னா, சாஸ்கேவோட பவர் எதுக்கு அதிகப்படி வச்சுருக்கா. பார்ட் 4 என்னென்னா, புருட்டோ வர்சஸ் நருட்டோ யார் ஜெயிப்பா. இப்போதைக்கு கொஞ்சோண்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற வீடியோ. ஓகே ரோக்ஸ்டார், இது ஃபுல்லாகவே இஷிகி வர்சஸ் நருட்டோ ஃபைட்டு தான். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு இஷிகி வர்சஸ் நருட்டோ ஃபைட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகே ரோக்ஸ்டார், நான் உங்கள் சன்னி. வாங்க ரோக்ஸ்டார், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதுக்கு ஒரு பேஸ் ஃபைட் எடுத்துக்கணும் ரோக்ஸ்டார். அந்த ஒரு ஃபைட் தான் டொனகி வர்சஸ் நருட்டோ. நீங்கள் அந்த பேட்டிலில் பார்த்துருப்பீங்க. நருட்டோவோட பேஸ் ஃபார்மோட பவர், பேஸ் சக்ரா மட்டுமே மூலிங்கில் ஹோல் போட்டிருக்கும். அந்த இடத்துல டோனகி உட்சுசுகி வந்து இது லாஸ்ட் பேட்டிலில் வந்து டொனகி உட்சுசுகி கையில் ட்ரூத் சுக்கிங் பால்ஸ் இருந்திருக்கும். அப்போ நருட்டோ கையில் வச்சுக்கிறதுக்கு என்ன ஹினாட்டா வந்து பவர் கொடுத்து இருப்பா. ஏன் நருட்டோ கிட்ட ட்ரூத் சுக்கிங் பால்ஸ் இருந்திருந்தால் என்ன இருக்கும் 6 பார்ட் ஸ்டேஜ் மூடில். அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கனாலே தெரியல. இந்த ஒரு பிரச்சனையை டிஃபால்ட்டாக வந்து நருட்டோ வர்சஸ் சாசுகே தி ஃபைனல் வேலிலே ஆரம்பிச்சிட்டாங்க. தலை எந்த அளவுக்கு இப்போ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்குலாம் நான் பேசுனதே கிடையாது. நருட்டோ வர்சஸ் சாசுகே தி ஃபைனல் வேலியில் ஃபுல் ஃபார்ம் எடுத்து சண்டை போடுவாள். ஃபுல் பவர்னு வாத. ஆனால் அது ஃபுல் பவரே கிடையாது. அந்த இடத்துல மட்டும் ட்ரூத் சுக்கிங் பால்ஸ் இதுதான் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த சேகோலேருந்து ட்ரூத் சுக்கிங் பால்ஸை வச்சு டிஃபெண்ட் ஆக முடியும். அதை நீங்கள் யோசிச்சிங்களா? என்ன பண்ணீங்கன்னு புரியல எனக்கு. இந்த இடத்துல அவள் வந்து இது புருட்டோ சீரீஸில் கூட ஒரு இடத்துல வந்து இந்த இதை பண்ணியிருப்பாள். சரி, நம்ம பார்ட் 1 பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். பார்ட் 2க்குள்ளே போயிடலாம். எனக்கே இந்த இடத்துல தெரியும் பார்ட் 1 பார்ட் 2 மாற்றி மாற்றி சொல்லுங்கன்ட்டு. அதுக்கு சாரி. பார்ட் 2 என்னென்னா, கிஷிமோட்டோ நம்ம நருட்டோவோட பவரை கம்மி பண்ணி விட்டா. இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிஷிமோட்டோ ஏன் நருட்டோட பவர் கம்மி பண்ணால். இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் என்னென்னா, நம்ம புருட்டோவில் யார் ப்ரொட்டாகனிஸ்ட் அப்சல்யூட்லி உங்களுக்கே தெரியும், புருட்டோ உசுமாக்கி. அதனால தான் நருட்டோவோட பவர் குறைச்சா. புருட்டோட லெவல் ஒன்றும் அவள் அப்பா இல்லை. அவள் இது மாஸ்டர் சென்சேயான சாசுகே தான் ரைவல் புருட்டோக்கு. 2 பேரும் ரோக் நிஞ்சா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. பார்ட் 3 போயிடலாமா? சொன்ன மாதிரி பார்ட் 3 சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. ஏன் சாசுகேவோட பவர்ஸை புருட்டோ சீரீஸில் அதிகப்படுத்தி வச்சுருக்கா போர்ட்டல் அது இதுன்ட்டு. ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி வந்து நம்ம புருட்டோ தான் இந்த சீரீஸோட ப்ரொட்டாகனிஸ்ட். புருட்டோட ரைவல் தான் சாசுகே. ஆனால் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தியிருக்கான்னு தெரியுமா? நருட்டோ சீரீஸில் சாசுகேவை பற்றி, அதாவது சாசுகேனே தெரியாத அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்கா. அந்த அளவுக்கு வந்து இதை அதிகப்படுத்தி வச்சுருக்கா. இந்த இடத்துல கூட வந்து புருட்டோவுக்கு நிறையா பவர் பண்ணியிருப்பா ப்ளூடூத் வால்டெக்ஸில். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சாசுகே பையலுக்கு வந்து அவ்வளோ பவர் பண்ணி வச்சுருப்பா. நல்லா இருந்தாலும் இஷிகி ஃபைட்லையாவது 2 பேரோட பவரையும் தூக்கி போட வச்சானே. ஆனால் அந்த இடத்துல கூட நருட்டோ கிட்ட 6 பார்ட் பவர் இருந்திருக்கும். நம்ம சாசுகேவோட 6 பார்ட் பவர் தான் தூக்கி போட்டுருப்பா. அந்த இடத்துல அவக்கே இது 6 பார்ட் ஸ்டேஜ் மூட ஓப்பனே பண்ணியிருக்கலாம் அவனால் தனியாக இருந்து. அதுக்கு ஏதாவது சக்ரா பேஸ் வேணும்னு நீங்கள் சொல்லலாம். அது என்ன வேணும்னு நான் சொல்லணுன்னா, அந்த இடத்துல வந்து அவன் வேறு ஏதாவது டெய்ல் பேஸ்ட் எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி கூட காமிக்க முடியும்ல. இந்த மாதிரி கூட காமிக்க முடியிற இடத்துல ஏன் அதை காமிக்கலை? என்ன டெய்ல் பேஸ் கேட்சாக இருக்குன்னு நினைக்கிறாளா? என்ன யோசிக்கானே புரிய மாட்டேன்றது எனக்கு. அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல நிறைய டவுட்டோடு இருக்கேன். ஓகே, பார்ட் 4 ஆரம்பிச்சிடலாமா?
ஒரு லெஜெண்டரி பேட்டில்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லார்கிட்டேயும் எல்லாரோட ஓன் பவரை வச்சு தான் சண்டை போட வைக்கிறோம். 2 பேரும் டீனேஜர்ஸ் தான். அந்த மாதிரி பார்க்கும்போது நருட்டோ கிட்ட டோட்சுகி பால்ஸும் இருக்குது. நருட்டோ கிட்ட பேரியர் மோடும் இருக்குது. ஏன்னா இப்போ டீனேஜ்லேயே 4th கிரேட் நிஞ்சாவாலேயே நம்ம குராமாவுக்கு நருட்டோவை புரிஞ்சிருக்கோம். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போது. என்னென்னு சொல்ல ஆரம்பிக்க கேளுங்க. முதல் விஷயம், இந்த இடத்துல வந்து எனக்கு கடுப்பாகுது. நம்ம இவனால் கோதிகாஷினால் வந்து இது இஷிக்கியோட அந்த ஜிகன் கொல்ல முடியுமா? அது கூட முன்னாடி நின்று ஃபைட் பண்ணி கொல்ல முடியுமா? ஆனால் நம்ம நருட்டோவால் கொல்ல முடியாதா? என்ன கணக்கு? இல்லை, நான் கேட்குறேன், என்ன கணக்குன்னு கேட்குறேன். ஓகே, அதை பற்றி முடிச்சிட்டோம். நம்ம புருட்டோட பவர்ஸை பற்றி பார்த்துடலாம். புருட்டோ உசுமாக்கின்னதோட அவனோட பிளட் லைனை பார்க்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு ஹினாட்டா ஹியூகா கிளான்து. ஹியூகா கிளானோட பவர்ஸ் உங்களுக்கே தெரியும். ஹியூகா பிளட் லைனோட அந்த இதுவே பியாகுகனே வந்து நம்ம லெஜெண்ட்ரி ஹீரோஸான லெஜெண்ட்ரி பவர்ஸு. எப்படின்னா, நம்ம டொனகி உட்சுசுகி அந்த ஒரு லைனில் என்ன அவள் பேர் ஏதோ ஒன்று ஹகரமோ, அப்புறமா யார் இன்னொன்று ஹகரமோட தம்பின்னு நினைக்கிறேன். அவரோட பவர்ஸ் வந்து டென்சிகன் அப்படி இப்படின்னு இருக்கும். அந்த டென்சிகனோட அந்த முக்கால்வாசி பவரை வந்து லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாக்கு தெரிஞ்சிருப்பாள். அந்த ஹினாட்டாக்கு வந்து தெரிஞ்சிருப்பாள் அந்த இடத்துல. அதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புருட்டோ அது அந்த ஒரு பிளட் லைன்லேருந்து வந்து இப்போ புருட்டோ. அது மட்டும் இல்லை, புருட்டோவுக்கு ஸ்பெஷாலிட்டி. புருட்டோவோட பவர்ஸ் என்னென்னா நருட்டோ உசுமாக்கி டேரெக்டாக வந்து இதுலேருந்து வந்துருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு பிளட் லைன்லேருந்து தான் வந்து இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நைன்டெயில்ஸோட பவர்ஸ், அவள் அப்பா கிட்ட நைன்டெயில்ஸ் இருக்கிறதுனால, குகாமா இருக்கிறதுனால அந்த ஒரு சைட்லேருந்து பிளட் லைன்லேருந்தும் அவனுக்கு வந்து ஒரு பவர்ஸ் இருக்கும். இத்தனையும் வந்து நான் பேசுகிறதுனால தான் சொல்லுறேன், இத்தனை பவர்ஸ் இருக்குன்ட்டு. எனக்கு இன்னொன்று விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம நருட்டோ எப்படி காமிச்சிருக்கான்னா, சேயா மோடில் வந்து அவனால் வந்து இதை வந்து இந்த பிளாக் ரிசீவர்ஸை ஈஸியாக தடுக்க முடியுமா? பட் இந்த சேஜ் மோடில் வந்து தடுக்க முடியாதான். சேஜ் மோட் ப்ளஸ் குகாமா மோடில் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பா. அது ஒன்று. ஓகே, நான் திரும்பி சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த மாதிரி வந்து நருட்டோ கிட்ட வந்து இல்லை, புருட்டோவோட பிளட் லைன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல். நமிகாசை வந்து ஒரு கிளானுன்னு அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டா இப்போவே. அந்த ஒரு கிளானோட பவர் அவ்வளோ இருக்குது. அந்த ஒரு விஷயமும் இருக்குது இந்த இடத்துல. கிளானோட பவர் மட்டுமே, 3 கிளான்ஸ் சேர்ந்ததுக்கு மட்டுமே இவ்வளோ பவர் நிறைஞ்சிருக்குன்னா, அப்போ உட்சுசுகி கிளானும் சேர்ந்துருக்கு. யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஹகரமோ உட்சுசுகி, அப்புறமா அமோகா உட்சுசுகி, அந்த பியாகனோட லீடர் அமோகா உட்சுசுகி, அந்த 2 உட்சுசுகி சேர்ந்து தான் இத்தனை பவர்ஸ் வந்துருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 உட்சுசுகி சேர்ந்துருக்கா. ஓகேவா? இதில் ஆல்ரெடி உசுமாக்கி வேறு அசுரா உட்சுசுகி கிட்டேருந்து வந்திருக்கும். அவ்வளோதான். இந்த ஒரு பிளட் லைன் பவர்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, 2 பேருக்கும் கெஞ்சுட்ஸு வராது. நம்ம புருட்டோவால் போர்ட்டல்ஸ் கூட ஓப்பன் பண்ண முடியாது. வேறு கதை. 2 பேருக்கும் வந்து கெஞ்சுட்ஸு தெரியாது. 2 பேருக்கும் நிஞ்சுட்ஸுவும் தைஜுட்ஸுவும் தான் தெரியும். தைஜுட்ஸுவில் வந்து நம்ம இது புருட்டோக்கும் நருட்டோக்கும் பார்த்தா, நருட்டோ வந்து தைஜுட்ஸுவில் கையில் இது நம்ம குகாமாவோட சாக்காவை இம்ப்ளான்ட் பண்ணி சண்டை போடுவாள். அது உங்களுக்கே தெரியும் என்னென்ன பவர்ஸ்ன்னு சொல்லிட்டுங்க. கையில் சண்டை போடும்போது லைட் ஸ்பீட் மூமெண்ட்டு புருட்டோக்கு எஃப்டிஜி தான் அட்வான்டேஜ் அந்த இடத்துல. அதே நேரத்தில் நான் வந்து புருட்டோ வார்டெக்ஸ் ஃபாலோவர். அதனால் அவனுக்கு எஃப்டிஜி யூஸ் பண்ண தெரியும்னு எனக்கும் தெரியும். அதே நேரத்தில் போர்ட்டல்ஸ் ஓப்பனிங்கு பறக்க முடியும் புருட்டோவால். லைட்டோட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவாள். கோடே சொல்லியிருப்பாள், நான் வந்து நருட்டோ மட்டும் பேரியர் மோடு ஓப்பன் பண்ணாக்காட்டி கொன்னுடுவேன்ட்டு. ஆனால் அது டோட்சுகி பால்ஸ் இருக்கும்போது அது வேறு கதை. 2 பேரும் டோட்சுகி பால்ஸ் அனுப்பி விட்டால் கூட எஃப்டிஜியில் ட்ராவல் பண்ண முடியும். நான் இந்த பேட்டில் எப்படி இருக்குன்னு சொல்ல அப்புறமா 2 பேருக்கும் ரசிகனில் புருட்டோக்கு வந்து நல்லா வந்தது ரசிகன் உச்சிக்கும். இந்த பக்கம் லாவா ரிலீஸ் ஷுரிகன். ஓகேவா?
லவா ரசிங் ஷுகன் எப்படின்னா லைட் ஸ்பீட் மூவ் பண்ண கிரியேச்சரான மாதுகாவே அது அட்டாக் பண்ணியிருக்கும் அந்த இடத்துல. அந்த அளவுக்கு பேஸ் ஃபார்ம்லேயே அந்த மாதிரி அட்டாக் ஆக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்ம ரசிங் ஷுகனுக்கு பவர் இருக்குது. இந்த லவா ரசிங் ஷுகனுக்கு இவ்வளோ பவர்ஸ் பார்த்தாச்சு. பேட்டில் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவேன். 2 பேரும் உச்சியா ஸ்டைல் ஷுரிகன்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த புருட்டோ போடுவா. உடனே அந்த சைட்லேருந்து கவுண்டர் அந்த நைட் டைல்ஸோட சக்கராவோட போட்டு இந்த பக்கம் வந்த உடனே பின்னாடி கட்டானாவை வந்து அனுப்பி விடுவா. இது சாசுகேவோட கட்டானா ஆச்சுன்னு சொல்லிட்டு அது டிஃபெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி அவள் பின்னாடி போயிடுவா. அதாவது பின்னாடி அனுப்பி விட்டுடுவா. அந்த இடத்துல நம்ம புருட்டோ அந்த கட்டானாவுக்கு ட்ராவல் ஆகிட்டு பின்னாடியிலேருந்து குத்த பார்ப்பான். அப்போது அவள் வந்து குத்தினாலும் அவனுக்கு எதுவும் இருக்காதுன்னு ஷாக் ஆகும்போது தான் டூல் சிக்கிங் பால்ஸ் அவனை குத்த வரும். பார்த்தா அதுவே ஷேடோ க்ளான்னு பின்னாடியிலேருந்து ரசிங் அண்ட் உசிக்கோ போட வரும்போது தான் ரசிங் அண்டை வச்சு டாஜ் பண்ணிடுறா இவன் நருட்டோ. சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டூல் சிக்கிங் பால்ஸை வச்சு நருட்டோ அடிக்கும்போது நம்ம புருட்டோ கவுண்டர் இல்லாமையாக இருக்கும். ஒரு நல்ல கவுண்டர் எப்படி சொல்லலாம்னா வின்சைல் ரசிங் கன் சொல்லலாம். வின்சைல் ரசிங் கன் க்ரீன் கலரில் இருக்குள்ள அதை வந்து போட்டு அந்த இடத்துல டூல் சிக்கிங் பால்ஸில் வந்து ஷடப்பான் வச்சுட்டு அதை போட வைக்கலாம். போட்டு எஸ்கேப் ஆகிட்டு பின்னாடி போய் கடன்னு அடிக்க ஆரம்பிக்கலாம். கடன்லாம் வராது. அடிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம கட்டானாலேயே நம்ம எலக்ட்ரிக் ஸ்டைலில் வந்து லைட்னிங் ஸ்டைலில் உள்ளே இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து வாட்டர் ஃபால் அட்டாக்கை போட்டு அடிச்சுட்டு ஒரு சமனிங் பண்ணிவிட்டு 2 பேரும் சமனிங் பண்ணிக்கலாம். 2மே சண்டை போட நேரத்தில் இவன் செம்ம மாதம் நருட்டோ குகாமா மூடை விட்டுட்டு சேஜ் மூடு எடுத்துடுறா. அந்த இடத்துல தான் வந்து சேஜ் மூடோட பவர் தெரியுது புருட்டோக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல சேஜ் மூடை வந்து திரும்பி விட்டுட்டு 6 பேர் சேஜ் மூடு எடுக்கிறா. 6 பேர் சேஜ் மூடை வச்சு திரும்பி அடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல எல்லா ஸ்டைல் ரசிங் ஷுகனையும் நம்ம போட்டுட்டு இந்த செக்ஸி ஜுட்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் நருட்டோ. செக்ஸி ஜுட்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் நம்ம புருட்டோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு எல்லா ரசிங் ஷுகன்லேருந்தும் அடி வாங்குறா புருட்டோட க்ளோனு. திரும்பி புருட்டோட க்ளோனான்னு சொல்லிட்டு நருட்டோ ஷாக் ஆகிட்டு ஒரு 1000லேருந்து 2000 க்ளோன் உருவாக்குறா. இல்லை 10,000 க்ளோன் உருவாக்குறா. 10,000 க்ளோனில் வந்து புருட்டோ மாற்றிப்பான்னு நினைக்கிறா. அப்போ தான் FTJ வச்சு பின்னாடி வந்து ரசிங் அண்ட் உசிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு அடி. அப்போ தான் நருட்டோ ஷாக்கு. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா டெய்ல்டு பீஸ்ட் பாம்பை வச்சு நருட்டோ டிஃபெண்ட் பண்ணிடலாம். டெய்ல்டு பீஸ்ட் ரசிங் கன்னை வச்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெய்ல்டு பீஸ்ட் ரசிங் கன்னை வச்சு டிஃபெண்ட் பண்ணது. அதே நேரத்தில் டெய்ல்டு பீஸ்ட் ரசிங் கன்னை வந்து வச்சு டிஃபெண்ட் பண்ண உடனே நம்ம புருட்டோவோ அதிக க்ளோனாக வச்சிடலாம். அப்போ தான் ஒரு 10 க்ளோனை உருவாக்கி கீழ் வழியாக அனுப்பி விட்டு ஆட்டோ காமிச்சு ரசிங் கன் சீக்கோ போடலாம். அது சும்மா அடித்து எதுவுமே ஆகலைன்னு சொன்னோடனே அந்த இடத்துலையே அவன் ஸ்பாட் அவுட்டு. அந்த இடத்துலையே நருட்டோ ஸ்பாட் அவுட். அவ்வளோ தான் கைஸ். இந்த இடத்துல நம்ம நருட்டோ அண்ட் புருட்டோட ஃபுல் பவர் சொல்லியிருக்க மாட்டோம். தைஜுட்ஸில் ஸ்டார்ட் ஆன மேட்ச்சு. ஆனால் அந்த இடத்துல வந்து ரசிங் கன் சீக்கோ யூஸ் பண்ணிட்டு நம்ம புருட்டோ என்ன சொல்கிறான்னா ஃபாதர் ஐ ஆம் தேர் அப்படின்னுறா. அந்த மாதிரி சொல்லிட்டு உடனே நம்ம மொமோஷிகி பவர் யூஸ் பண்ணி மேலே அந்த இடத்துல அவள் பறந்து இருக்கக்கூட மாட்டாள் ரசிங் கன் சீக்கோக்காக. அவன் அந்த இடத்துலையே மொமோஷிகியோட பவர் யூஸ் பண்ணி அவனோட பவரையே அவன் வச்சு ஹீல் பண்ணிட்டு மொமோஷிகியை போட்டு அவனோட வேர்ல்டில் அடிச்சுட்டு இந்த வெளியில் வேர்ல்டில் வந்து நம்ம நருட்டோ வந்து ரசிங் கன் சீக்கோலேருந்து எடுத்துகிட்டு யூஆர் டிஃபீட்டட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லைட்னிங் கட்டானாவை அவள் வந்து இதில் இருக்கும்போதே அவன் நார்மல் 6 பேர் சேஜ் மூடில் இருக்கும்போதே போட்டு பிளான் பண்ணிடலாம். உடனே நருட்டோ வந்து 6 பேர் சேஜ் மூடோட அந்த ஒரு கட்டான மாதிரி ஏதோ ஒரு வெப்பன் வச்சுட்டு இருப்பாள். அந்த வெப்பனை வச்சு புருட்டோ அடிக்க பார்த்தோன்னே அதுவும் க்ளோனாக இருக்குது. அவ்வளோதான் நருட்டோ டிஃபீட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு புருட்டோக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல வந்து நருட்டோ ஹீல் ஆகிடாங்க. அதை தூக்கிட்டு ஹீல் ஆனோடனே அதோட இந்த லெஜெண்டரி பேட்டில்
முடிஞ்சது ராக்ஸ்டார். இந்த இடத்துல பேரியர் மோட் ஆட் பண்ணல. பேரியர் மோடு ஆட் பண்ணால் இதோட நருட்டோ ஸ்பீடாக இருப்பாள். ஆனால் அந்த இடத்துலையும் புருட்டோ வந்து பேரியர் மோடு மூடிய வெளியில் போயிட்டு திரும்பி உள்ளே வந்து சேஜ் மோடில் உட்காரும்போது அதை அடித்து முடிச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி புருட்டோக்கு நருட்டோட பவர் தெரியும். ஆனால் நருட்டோக்கு தான் புருட்டோட பவர் தெரியாது. பாவம் நருட்டோ. அவ்வளோதான். ஏன்னா நருட்டோ டீனேஜில் இருப்பாள். புருட்டோ யாருன்னே தெரியாது அவனுக்கு. அதான் உண்மை. மாதராவே ஒன் ஷாட் பண்ணிவிடுவா விட்ட புருட்டோ. அதான் இன்னொன்று உண்மை. அவ்வளோதான் ராக்ஸ்டார். நீங்கள் பார்க்குறது எஸ்னி ராக்ஸ்டார் அப்படின்னு இந்த வாட்டி டைலாக் சொல்ல வேண்டாம். என் ஒரிஜினல் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்க. அதே நேரத்தில் பேரியர் மோட் ஃபைட்டும் முடிஞ்சிடுச்சு இந்த இடத்துலையே. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பார்த்து. அவ்வளோதான் ராக்ஸ்டார். பை.